கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். எவ்வளவு மிகவும் ஆழமான விலையேற பெற்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சுகிறார். ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறார்கள். ஆனால் அதனுடைய முடிவு, அதையை நிறைவு செய்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனே அதை விளையச் செய்கிறார். தேவன்தான் அதை கனப்படுத்த முடியும் அல்லது அதை வளரச் செய்ய முடியும் என்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலும் அநேக காரியங்களை நாம் முயற்சிக்கிறோம், அநேக காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஆனால் முடிவு என்ன? தேவன் மட்டுமே விளையச் செய்ய முடியும். நம்முடைய முயற்சிகள், நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் தேவ சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே உமக்கு சுத்தமானதை நான் செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய பலவீனங்களில் உங்கள் பலன் பூரணமாகட்டும். ஆனால் நீர் சொல்லும் ஆண்டவரே, நான் கேட்கிறேன். இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது கூட இந்த வார்த்தைகளை கேட்கிறேன். எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட சொல்லுவியா, இன்றைய நாள் உம்முடைய நாள் ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்லுகிறது மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. யார் எதை நட்டாலும் எல்லாம் விளைஞ்சிடாது, யார் எதை முயற்சி செய்தாலும் எல்லாம் வாய்த்திடாது. இயேசுனுடைய வாழ்வில் நன்மை செய்யாதபடிக்கு இருப்பாரானால் உன்னுடைய வாழ்வில் நீ மேன்மை அடைய முடியாது. அது புத்தல் பையில் போட்ட நாணயத்தை போல போய்விடும். ஆகவே கர்த்தரிடத்தில் உன்னை முழுமையாக ஒப்புக்கொடு. தேவ பிள்ளையே, ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களில் நீ ஜீவித்து கொண்டிருந்தாலும் இன்று ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இயேசுவே, நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்லுகிறத நான் கேட்குறேன் ஆண்டவரே. உண்மையிலே நான் நிலைத்து நிற்க விரும்புகிறேன். யார் நட்டாலும், யார் அதை நீர் பாய்ச்சினாலும் விளையச் செய்கிறவர் கர்த்தர். இன்று உனக்காக அவர் விளையச் செய்வார். இன்று உனக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். He will never leave you. He will never leave you alone. Amen. He is a great God. He is a wonderful God. He is a mighty God. அவர் நன்மை செய்கிற தெய்வம். இன்று உனக்கு நன்மை செய்யும்படியாய் உன்னுடைய வாழ்வில் ஒரு புதிய துளிர்விட வேண்டுமானால் இன்று உன்னை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்பாயா? இயேசுவே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்பாயா? வேதம் சொல்லுகிறது, பவுல் யார், அப்பொல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர் மகிமை பொருந்தியவர், அவர் மேன்மை பொருந்தியவர். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய பிரயாசங்கள் ஒருபுறம், நம்முடைய வியர்வைகள் ஒருபுறம், நம்முடைய ஆலோசனைகள், நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் ஒருபுறம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் ஆண்டவராகிய இயேசு நின்று கொண்டிருக்கிறார். முழுமையாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் விளைய செய்யுங்கப்பா என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிருபையின் வேலைக்காக ஸ்தோத்திரம். அநேக ஆண்டவரை பொறுப்புகள், அநேக கிருபைகள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கப்பா. இவைகள் பலுகி பெருக வேண்டுமானால் நீங்கள் ஆசீர்வதிக்காமல் ஒன்றும் நடக்காதுப்பா. ஆகவே எந்த நாளிலும் கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட பேசும், ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் சொல்லிக் கொடும் ஆண்டவரே. பலுகி பெருகவர்களாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.